பெலகுலா லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலில் இருக்கிறோம். யக்ஞம்ன்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். யக்ஞோவை விஷ்ணுஹு, விஷ்ணுவை ஆராதிப்பது தான் யக்ஞம். எந்த யக்ஞம் பண்ணினாலும் அதில் கடைசியாக ஆராதிக்கப்படுகின்ற தேவதை விஷ்ணு என்கிற ஸ்ரீமன் நாராயணன். யக்ஞம் பண்ணுறா இந்த வார்த்தை நம்ம காதில் விழுந்திருக்கோம். எத்தனை நாள் பண்ணுவா? ஒரு நாள் பண்ணுவா, 2 நாள் பண்ணுவா. 4380 நாள் பண்ணக்கூடிய யக்ஞம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்தில் விதித்திருக்கிறது அப்படி ஒரு யக்ஞம். தீர்க்க சத்திரம்னு ஒரு யாகம். அந்த யாகம் 12 வருஷம் இடைவிடாமல் நாள்தோறும் பண்ண வேண்டிய ஒரு யாகம். 12 வருஷம் 365 × 12 அந்த யாகம் பண்ணணும். அது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கிரமம் இருக்குது. அந்த கணக்குக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி எதற்காக இந்த யாகம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு விஷயத்தை வேண்டிட்டு இந்த யாகம் பண்ணலாம்னு வேதங்கள் தெரிவிக்கின்றன. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலிலே அப்படி ஒரு தீர்க்க சத்திர யாகம் 2022 அந்த ஆண்டு முதல் தொடங்கி 2034 ஆண்டு வரைக்கும் நடக்க இருக்கிறது. எதற்காக பண்ணுகிறார்கள் என்னால், லோக க்ஷேமார்த்தமாகவும் நம்முடைய சனாதன தர்மம் என்பது நன்றாக தழைத்தோங்கி இன்னும் நன்னா பெருசாக வளரணும் என்கிற அந்த ஒரு பிரார்த்தனையோடு இங்கே ஒரு தீர்க்க சத்திரம் பண்ணுறா. இந்த கணக்கை கொஞ்சம் பார்ப்போம். இந்த தீர்க்க சத்திரம் ஆரம்பித்த நாள் 13/5/2022. இது என்றைக்கு முடிய போகிறது அப்படின்னா 1/5/2034. 4380 நாள் நமக்கு வரும். அது 4380 நாளும் ஒரே மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னா, அந்த மந்திரங்கள் எப்படின்னா, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மகாமந்திர தீர்க்க சத்திர நித்திய மகாயக்யம் அப்படின்னு இதுக்கு பேர். லக்ஷ்மி நரசிம்மனுடைய அந்த பீஜ மந்திரத்தை சொல்லி நாள்தோறும் ஒரு 2 மணி காலம் 3 மணி காலம் இந்த யாகம் பண்ண வேண்டியது. யார் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை சாகைகள் வேதத்தில் இருக்கோ அத்தனை சாகைக்காரர்களும் ஒரு நாளைக்கு ஒரு சாகைக்காரர்கள் பண்ணணும். இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய சாகைகள் 10. ஒரு சாகையை சேர்ந்தவரும் 8 நாள் ஹோமம் பண்ணணும். இப்போது உதாரணத்திற்கு இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா 8/8/26 அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. 15/8/26 வரைக்கும் இந்த சைக்கிள் நடக்கிறது. இப்போ 8 நாள் யாகம் பண்ணுவா ஒரு வேதத்துக்காரா. இப்போ நடக்கக்கூடிய வேதம் வந்து ரிக்வேதம் சகல சாக்கான்ற அந்த சாகையை சேர்ந்தவர்கள் இந்த 8 நாள் யாகம் பண்ணுவா. அடுத்த சாகையை சேர்ந்தவர்கள் அடுத்த 8 நாள் பண்ணுவா. அப்படி பண்ணும் பொழுது 80 நாள் இந்த ஒரு சைக்கிள் வந்து 80 நாள் நடக்கும். அந்த மாதிரி 2022 ஆரம்பித்து 17 சைக்கிள் முடிஞ்சிருக்கு. இப்போ 18வது சைக்கிளில் முதல் பேட்சில் இருக்கும். அப்போ ஏற்கனவே எத்தனை நாள் முடிஞ்சிருக்குன்னா 17 × 80. அது என்ன நம்பர் வருமோ அந்த நம்பரை கால்குலேட்டரில் தான் போட்டு பார்க்கணும். 17 × 80 நாள் இந்த யாகம் முடிஞ்சிருக்கு. இப்போ 1549வது நாள் இன்றைக்கி இந்த யாகம் நடந்திருக்கு. மொத்தம் 4380 நாள் நடக்க வேண்டிய யாகம். இது எந்த வேதம் பண்ணுறா இந்த பேட்சில் அப்படின்னு எல்லாம் இங்கே டீட்டெயில்ஸ் போட்டிருக்கா. அப்படி லோக க்ஷேமார்த்தமாக நடக்கக்கூடிய தீர்க்க சத்திரம் யாகங்கள்லாம் ஏதோ வேறு யுகத்தில் நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை நினைத்தால் கலியுகத்திலேயும் இப்படிப்பட்ட யாகங்கள், வேதத்தில் விதித்திருக்கக்கூடிய யாகங்களை நம்மால் பண்ண முடியும் என்று இந்த விஸ்வக்ஷேம ட்ரஸ்ட் என்கிற அந்த அமைப்பு தான் இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய ஸ்ரீமான் உவே பட்டண்ணா சுவாமி, திருநாகை வீரராகவாச்சாரியர் சுவாமி அவருடைய ஒரு அத்தியட்சத்திலே இந்த தீர்க்க சத்திரமானது நடைபெறுகிறது. நம்மால் முடிந்தால் வந்து நேர ஒரு நாள் இது ஹோமம் நடக்கும் பொழுது வந்து சேவிக்கணும். இல்லைன்னா அவருடைய சைட் இருக்குது, அதில் டெய்லி லைவ் போடுறா. அந்த யாகம் நடக்கும் பொழுது 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் லைவ் போடுறா. அந்த லைவ்லேயும் அதை நாம் பார்த்து அனுபவிக்கலாம். महालक्ष्मी नमः स्वाहा। श्री कमले कपालये प्रसीद प्रसीद।
त्रयोविंशतिश्च मे पञ्चविंशतिश्च मे सप्तविंशतिश्च मे नवविंशतिश्च मे एकत्रिंशच्च मे त्रयस्त्रिंशच्च मे चतुस्रश्च मे अष्टौच मे द्वादशच मे षोडशच मे विंशतिश्च मे चतुर्विंशतिश्च मे अष्टाविंशतिश्च मे द्वात्रिंशच्च मे षट्त्रिंशच्च मे चत्वारिंशच्च मे चतुश्चत्वारिंशच्च मे अष्टाचत्वारिंशच्च मे द्वादश्च प्रसवश्च विदश्च क्रतुश्च सुवश्च बोद्धारण्यश्च भुवनश्च भुवनश्चाधिपतिश्च स्वाहा स्वाहा